பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனமே, இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறதான வார்த்தை, நான் பயப்படுகிற நாளில். இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே பல விதமான பயங்களினால் அகப்பட்டவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 56வது சங்கீதம் 3வது வசனத்தில், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஆம் தேவ ஜனமே, இன்று அநேகருடைய வாழ்க்கை பயத்தினால் பீடிக்கப்பட்டதாய் இருக்கிறது. பயத்தினால் அகப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். பயம் அவருடைய வாழ்க்கையின் அங்கமாக அது மாறிவிட்டது. ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு சகோதரரோடு கூட பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பாஸ்டர், என்னால் வெளியே வர முடியவில்லை, வெளியே கடந்து வந்து காரியங்களை நான் நடத்த முடியவில்லை. காரணம் என்ன? அந்த பஸ்ஸுக்கிட்ட வரும்போது அந்த பஸ்ஸை நினச்ச எனக்கு ஒரு பயம், வெளியே போகிறதான வாகனங்களை நினைத்து ஒரு பயம், வீட்டில் இருக்கும்போது ஃபேனை போடுறதுக்கு நான் பயப்படுறேன். ஏன் அப்படின்னா, ஃபேன் ஒருவேளை என் தலையில் விழுந்துருமோ என்கிறதான பயம். இப்படி பல விதங்களிலே பயங்களினாலே அகப்பட்டவர்கள் உண்டு. அந்த குறிப்பிட்ட சகோதரர் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தார். தொடர்ந்து அவருக்காக ஜெபித்திருந்தேன், அவர்களுக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்தேன். தேவனாகிய கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்கினார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு தங்களுடைய எதிர்காலங்களை குறித்ததான பயங்கள் அநேகருடைய வாழ்க்கையில் உண்டு. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையிலும் சில பயத்தினால் அகப்பட்டு அவைகளிலே நீ சிக்குண்டவளாக காணப்படுகிறாய், சிக்குண்டவனாக காணப்படுகிறாய். இன்று கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருகிறது. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஆமாங்க, இந்த உலகத்தில் நாம் வேதனைக்குள்ளே, கடினமான பாதைகளுக்குள்ளே, பயத்திற்குள்ளே கடந்து போகும் பொழுது ஏதோ ஒரு காரியத்தை பிடிப்பதற்கு நாம் யோசிக்கிறோம். எதையாவது ஒன்றை பிடித்து மேலே ஏறி விடணும்னு நம்ம நினைக்கிறோம். சில நேரத்தில் இந்த கரண்ட் கட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்னா, பக்கத்தில் இருக்கிற யாரையாவது பிடிச்சிருவோம். இடி விட்டுடுச்சுன்னா யாரையாவது பக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்கள ஹக் பண்ணிப்போம். காரணம் என்ன? பயம். பயம். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான இந்த பயத்தின் சூழ்நிலைகளிலே மனிதர்களை பிடித்து அல்லது வேறு காரியத்தை பிடிப்பதினால் எந்த ஒரு நன்மையும் நமக்கு இல்லை. தேவ பிள்ளையே, நீ பயப்படுகிற நாளில் நம்ப வேண்டியவர் ஒருவர் உண்டு. நீ பயப்படுகிற நாளில் நீ அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டிய ஒரு நபர் உண்டு. அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அவரை நீ சார்ந்து கொள்வாயானால், நீ பயப்படுகிற இந்த நாளில், இந்த சூழ்நிலையில், இந்த நிமிடத்தில், இன்றைக்கு அந்த வேதனையோடு கூட இருக்கிறீங்கல்ல, அந்த வேதனையோடு கூட நீ கடந்து போய் கொண்டு இருக்கிறதுல, என்னுடைய எதிர்காலம் என்னவாகும், என்னுடைய படிப்பின் காரியங்கள் என்னவாகும், என்னுடைய வாழ்க்கை என்னவாய் இருக்கும், பயம், பயத்து நிமித்தமாய் எதை பிடித்து கரை சேரலாம் என்று சொல்லி யோசித்து கொண்டு இருக்கிறாய். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், தேவனாகிய கர்த்தருடைய கரத்தை பிடித்துக்கோ. ஆண்டவராகிய இயேசுவினுடைய கரத்தை பிடிச்சுக்கோங்க. அவரை பிடிச்சிட்டீங்கன்னா போதும், அவர் உங்களை கைவிடவும் மாட்டார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதை தான் நாம் வாசிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆம் தெய்வ பிள்ளையே, நீ பயப்படுகிற நாளிலே நீ நம்பி இருக்கத்தக்க ஒரு தெய்வம் உண்டு, நம்பி இருக்கத்தக்க ஒரு அடைக்கலம் உண்டு, நம்பி இருக்கத்தக்கதான ஒரு அரண் உண்டு. அந்த தேவனை நீ பிடித்து கொள்வாயானால், அந்த தேவனை நீங்கள் பற்றி கொள்வீர்களானால், அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், அவர் உங்களை கைவிடவும் மாட்டார். இன்றைக்கு உங்க பயப்படுகிற இந்த சூழ்நிலையில ஆண்டவரை நம்புறீங்களா? ஆண்டவர் மேல பற்றுதலா இருக்கிறீங்களா? ஆண்டவரை பிடிச்சு கொள்ளுகிறீங்களா? கடைசி மட்டும் உங்களை நடத்துவார். எத்தனை பயத்தின் சூழ்நிலைகள் வந்தாலும் ஒன்றும் உங்களை சூழ்நிலையிலே ஆழ்த்தி விடாதபடிக்கு அவைகளை அப்புறப்படுத்தி தைரியத்தை கொடுத்து தேவன் கடந்து போக பண்ண அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, பயத்தினால் அகப்பட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் இந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் உண்டு. பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று சொல்லப்பட்டது போல உம்மை நம்பி ஸ்திரப்பட்டு இருக்க உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.
ஆம் தேவ ஜனமே, இன்று நீ பயந்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் நீ பிடித்து கொள்ள வேண்டிய, அடைக்கலம் புகுந்து கொள்ள வேண்டிய, அரணாய் கட்டி அணைக்க வேண்டிய ஒருவர் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். உங்கள் பயங்கள் நீங்கி போகும். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. முற்றிலும் அவர் உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். God bless you. God bless you. God bless you.